அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம டெஸ்ட் சிலபஸ்ல 5 ஆண்டு திட்டங்கள் டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். அது தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2. இந்த வீடியோல பார்ட் 1 பார்க்க போறோம். இதோட தொடர்ச்சியா பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா 5 ஆண்டு திட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். டிஎன்பிஎஸ்சி தேர்வுல எப்பயுமே திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதை 1 by 1 பார்க்கலாம். இந்த 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன? முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல், ஒரு இலக்கை அவங்க பிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது 5 ஆண்டுக்கு அதை அடையணும். அது வேளாண்மை துறையா இருக்கலாம், இல்ல ஒரு தொழில்துறையா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையின்மையா இருக்கலாம், ஒரு வறுமையா இருக்கலாம், தற்சார்பா இருக்கலாம். இப்படி அவங்க பிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதை வந்து இந்த 5 ஆண்டுக்குள்ள இதை நம்ம என்ன பண்ணி இலக்கு வச்சு நிர்ணயிக்கணும். அதை நம்ம அடையணும். வளங்களை சரியா பயன்படுத்தணும். யாருடைய கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா, பிளானிங் கமிஷன் திட்டக்குழு கட்டுப்பாட்டுல தான் அவளை கொண்டு வர்றாங்க. அப்ப சொன்ன மாதிரி இந்த பிளானிங் கமிஷன் என்னெல்லாம் இருக்கு? அதிகமான வளர்ச்சி, ஹை growth, ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், எக்கனாமி ஈக்குவாலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நோக்கம் வச்சு என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கிட்டத்தட்ட 1951 தொடங்கி 2017 வரைக்கும் இதை கொண்டு வருவாங்க. ஆனால் 2014 என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப் ஆயிரும். ஆட்சி மாற்றத்துல இது ஸ்டாப் ஆயிரும். அதை நம்ம 1 by 1 பார்க்கணும், நம்மளுக்கு தெரிய வரும். இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோவியத் யூனியனை வந்து அடிப்படையாக கொண்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா 7 ஆண்டு திட்டமா இருக்கும் ரஷ்யாவில். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 வருஷத்துக்கு இலக்கு வச்சு நிர்ணயிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த 5 ஆண்டு திட்டம் கொண்டு வரோம்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வளங்கள் சுரண்டப்பட்டது. இருக்கிற வளங்களை திட்டமிட்டு சரியா நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து ஜவஹர்லால் நேருவால் கொண்டு வரப்பட்டதுதான். இப்ப நம்ம ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமா நம்ம பார்க்கலாமா? சரி, முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த வருஷம் வருது பாத்தீங்க அப்படின்னா 1951 இது ஆரம்பிக்குது. முதல் 5 ஆண்டு திட்டம் இப்ப 1951 கொண்டு வரோம். எப்ப வரைக்கும்? 56 வரைக்கும் இது இருக்கு. கிட்டத்தட்ட முதல் 5 ஆண்டு திட்டம். சரிங்களா? ஓகே, இதோடைய நோக்கம் என்ன? எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் இருந்தது. ஸோ எதுக்கு முக்கியத்துவம் தராங்க பார்த்தீங்கன்னா, வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க. நாட்டின் பிரிவினை மற்றும் போரினால் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவை சரி செய்து வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதுதான் முக்கியமான நோக்கமாக வச்சிருக்காங்க. அப்ப அது ஒரு மாடல், ஒரு மாதிரி. எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டிருக்காங்கன்னா, ஹரார்ட் டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டிருக்காங்க. ஹரார்ட் டோமர் பாத்தீங்கன்னா, இந்த 1939 ஆண்டு ராய் எஃப் ஹரார்ட் என்பவரும் உருவாக்கிய மாதிரியும் 1946 ஆண்டு எஃப்சே டோமர் இவங்க 2 பேர் மாதிரியும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த முதல் 5 ஆண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா இவங்க மாடல்ல தான். அதாவது வளர்ச்சி விகிதம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அவங்க 2 பேர் கொண்டு வந்திருப்பாங்க. மூலதன முதலீடுன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதை அடிப்படையாக தான் இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? இந்த 5 ஆண்டுல என்னெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமானது சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்கப்பட்டது இந்த 5 ஆண்டு காலகட்டத்துல. இதை சிடிபின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிடிபின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராமங்களுக்கு கிராமப்புற மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. கிராமப்புற வேளாண்மைக்கு, கிராமப்புற அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன் கொடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஸ்கீம் மூலியமா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. முதல் வேற என்ன பண்ணிருக்காங்க, இந்த பக்ரானங்கள், தாமோதர பள்ளத்தாக்கு போன்ற முக்கியமான நீர்நிலைகளும் பல அணைகளும் என்ன பண்ணிருப்பாங்க இந்த காலகட்டத்துல, முதலாம் 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. பல்கலைக்கழக மானியக்குழு யூசிஜி என்ன பண்ணுது, இங்க கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்ப இந்த 5 ஆண்டு திட்டத்துடைய மீனான நோக்கம் வந்து வேளாண் துறைன்னு கொண்டு வந்துட்டோம். அதோட இலக்கு வச்சிருக்காங்க. சரியா? அந்த இலக்கு வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க, 2.1 கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு வந்திருக்கு, 3.6% வந்திருக்கு. இலக்கை தாண்டி என்ன பண்ணிருக்கோம், நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இது சக்சஸ் ஆனா இது சக்சஸ். இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேரியேஷன் ஆகும். நீங்க அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரி வேரியேஷன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க ஒரு ஃபைனலா கூட என்ன பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்ப முதலாம் 5 ஆண்டு பார்த்துட்டோமா? இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டு, எந்த ஆண்டு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, என்ன துறைக்கு, என்ன மாதிரி அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா 5 ஆண்டு திட்டத்துக்குமே இதை நோக்கமா நம்ம வச்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து 2ஆம் 5 ஆண்டு திட்டம்.
இது எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு முதல் 1961ஆம் ஆண்டு வரை என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே 5 வருஷ பிளான் தான். சரியா? இதோட முக்கியமான நோக்கம் என்ன? தொழில்துறை. முக்கியமான நோக்கம் என்ன? தொழில்துறை. விரைவான தொழில்துறை வளர்ச்சி மற்றும் கனரக தொழில்களை நிறுவுதல். நம்ம போன 5 ஆண்டு திட்டத்துல வேளாண் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், அதை சக்சஸ் அடைஞ்சிட்டோம். அடுத்து என்ன தேவை? தொழில்துறை முக்கியத்துவம் கொண்டு வரணும். சரியா? சரி, இது யாருப்பா மாடல் பார்த்தேன் அப்படின்னா PC மகளனோபிஸ். சரி, இவர் மட்டுமானா இவர் கிடையாது, இவரோட சேர்ந்து இன்னொரு இருப்பாரு. அவர் யாருன்னா கிரிகோரி பெல்ட் மேன் அப்படின்றவர். சரியா புக்ல இருக்காது, நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. பெல்ட் மேன் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 2ஆம் 5ஆண்டு திட்டத்தை வந்து மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க மாதிரியே எடுத்துதான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க திட்டக்குள். ஓகேவா? இந்த 5ஆண்டு திட்டத்துல என்ன சார் நிகழ்வு நடந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமா பார்த்தா நிறைய நிறுவனங்கள், எஃகு ஆலைகள். நீங்க +1 எக்கனாமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடு இந்த நிறுவனத்துல இங்க உருவாக்கி இருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். ஜெர்மனி, இங்கிலாந்து, இந்திய அரசு, நிறைய ரூர்கேலா நான் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த எல்லா நிறுவனங்களுமே இந்த காலகட்டத்துலதான் உருவாக்கப்பட்டது. ரஷ்யா, மேற்கு ஜெர்மனி, பிரிட்டன் உதவியுடன் பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா ஆகிய இடங்களில் இரும்பு எஃகு ஆலைகள் நிறுவப்பட்டன. நல்லா பாருங்க, கம்பெனி இண்டஸ்ட்ரியிலே நம்மகிட்ட இல்ல. அப்போ ஒரு இலக்கை வச்சிருக்கோம், அந்த இலக்கை வச்சு என்ன பண்றோம், ஒரு கம்பெனில என்ன பண்றோம், இது உருவாக்குறோம். தொழில்துறை வளர்ச்சிக்கான ஒரு விதையில இங்க என்ன பண்றோம், போடுறோம். சரியா? அடுத்து நடந்துச்சு அணுசக்தி ஆணையம். இந்த காலகட்டத்தில் பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இந்த அணுசக்தி ஆணையம் வந்து 1948லயே நம்ம கொண்டு வந்தாலும் 1958 இந்த காலகட்டத்துல முழுமையாக என்ன பண்றோம், அணுசக்தி ஆணையமா கொண்டு வரோம். தொழில்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எதை பாக்குறோம், இந்த அணுசக்தி ஆணையத்தை என்ன பண்றோம், கொண்டு வரோம். ஸோ தொழில்துறை கொண்டு வந்த வளர்ச்சி அடைஞ்சனால இங்க என்ன குறைக்கப்படுதுன்னா, வேலை வாய்ப்பின்மை என்ன பண்றோம், குறைக்கிறோம். ஓரளவுக்கு என்ன பண்றோம், வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்க முயற்சி பண்றோம். சரி, இதுக்கு இலக்கு எவ்வளவு சார் கேட்டீங்கன்னா, இலக்கு வந்து 4.5 இலக்கு நம்ம வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அடைஞ்சிருச்சு. எவ்வளவு வந்திருக்கு, 4.27 வரைக்கும் என்ன பண்றது, கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. இது சக்சஸான கிட்டத்தட்ட சக்சஸ் தான். சரியா? அப்ப ஆண்டு பாத்துக்குங்க 56-61. முக்கியமான நோக்கம் வந்து தொழில்துறை. மாதிரி வந்து PC மகளனோபிஸும் பிளஸ் கிரிகோரி பெல்ட் மேன் அப்படின்றவரும். அதை ஒரு நல்லா தெளிவா பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து 3ஆம் 5ஆண்டு திட்டம். வருஷம் பாத்தீங்கன்னா வருஷம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் 5ஆண்டு திட்ட காலம் வரைக்கும் 5 வருஷமா சரியா வந்துகிட்டே இருக்கும். சரியா? 3ஆம் 5ஆண்டு திட்டம் காலம் பார்த்தீங்கன்னா 1961 to 66 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து இந்த 5ஆண்டு திட்ட காலத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். நிறைய பிரச்சனைகள் மீன்ஸ் அப்படின்னா, இந்த 5ஆண்டு திட்டம் வெற்றியா தோல்வியானா கிட்டத்தட்ட பயங்கரமான தோல்வி நடந்திருக்கும். முக்கியமா காரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒண்ணு, அண்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்திருக்கும். அப்புறம் இந்த 5ஆண்டு திட்டத்தை கொண்டு வர காரணமா இருந்த நம்ம பாரத பிரதமர் நேரு என்ன பண்ணிருப்பாரு, இந்த காலகட்டத்துல இறந்திருப்பாங்க. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இவ்வளவு பிரச்சனை தாண்டி இந்த 5ஆண்டு திட்டம் வெற்றியா தோல்வியான கிட்டத்தட்ட என்னது லாஸ், தோல்வியிலே அடைஞ்சிருக்கும் இந்த 5ஆண்டு திட்டம். இருந்தாலும் இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொருளாதார சுயசார்பு. நம்ம எக்கனாமிக்ஸ் யாரு என்ன பண்ண தேவை, நம்ம எதிர்பார்க்கணும் அவசியம். நம்ம என்ன பண்ணணும், சுயசார்பை நம்ம அடையணும், சுய உற்பத்தி கொண்டு வரணும். செல்ஃப் எல்லாருமே செல்ஃபா தான் இருக்கணும். நம்ம யாரும் என்ன தேவை எதிர்பார்க்கணும் அவசியம் இல்ல. இறக்குமதிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம முக்கியத்துவம் ஏற்றுமதிக்கு நம்ம இருக்கணும். நம்ம சுயசார்பு அடையணும்னு சொல்றாங்க. சரியா? இதோட மாடல் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாண்டி சுகமோய் சக்கரவர்த்தி. இந்த சுயமோய் சக்கரவர்த்தின்ற எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரு அதாவது 1985 RBI வந்து பண கொள்கைக்கு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த சக்கரவர்த்தி குழு தலைவர் குழு அமைச்சிருப்பாங்க. இவர் தான் இவருடைய மாடல் தான் இங்க எடுத்திருப்பாங்க. இந்த காலகட்டத்துல என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது பாத்தீங்கன்னா, இந்தியா சீனா போர் நடந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சீனா போர் நடந்திருக்கும், இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அதனால இந்த கால பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஏற்பட்ட கடும் வறட்சியால் விவசாய உற்பத்தி திறன் மிகவும் குறைந்தது. ஏன்னா நான் சொன்ன முக்கியமான போருக்கு பாடம் கொடுக்குறாங்க. அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாரத பிரதமர் என்ன பண்ற இறக்குறாங்க. திட்டமிட்ட இலக்கில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதோட இலக்கு நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா 5.6 இலக்கு வச்சிருந்தோம். எவ்வளவு அடையப்பட்டது, கிட்டத்தட்ட பாதி கூட என்ன பண்ணல, இங்க வரல. அப்படின்னா இந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. சரியா? சரி, இந்த காலகட்டங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வார் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிரதமர் இறந்துடுறாங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான ஆள் இல்லைன்றது என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல பிரதமர்ல என்ன பண்றாங்க, மாறுறாங்க. இப்ப பிரதமர் மாறும்போது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, வருஷம் 1 by 1 வர்றாங்க. அப்ப சரியான ஒரு திட்டமிடல அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான என்ன பண்ண 5ஆண்டு திட்ட காலத்தை நிப்பாட்டிட்டு திட்ட விடுமுறை காலத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. திட்ட விடுமுறை காலம், இந்த 5ஆண்டு பிளானை நிப்பாட்டுங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டுக்கு என்ன பண்றாமோ பிக்ஸ் பண்ணி இலக்கு நோக்கி கொண்டு போகும்ன்ற ஓராண்டு திட்டம் என்ன பண்றாங்க இங்க அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி 1967 1967 to 66 to 67 1,
1967 டு 1968 ஓராண்டு, அடுத்து 1968 டு 1969, இப்படி ஒரு ஆண்டு 2 3 ஒரு ஆண்டை என்ன பண்றாங்க பிக்ஸ் பண்றாங்க. 3ஆம் திட்டத்தின் தோல்வி, போர்கள், வறட்சி காரணம் ஏற்படும் நிதி பற்றாக்குறையால் 5ஆண்டு திட்டத்திற்கு பதிலாக இந்த 3 ஆண்டில் ஓராண்டு திட்டங்களாக என்ன பண்றாங்க செயல்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்திலாம் பசுமை புரட்சி என்ன பண்றாங்க அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம போன மூன்றாவது ஐந்தில் நம்ம என்ன பார்த்தோம், நல்லா மெயினா பாக்குறது வந்து கடும் வறட்சியால் விவசாய உற்பத்தி என்ன ஆச்சுங்க பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்காக என்ன பண்றாங்க இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா பசுமை புரட்சிக்காக என்ன பண்றாங்க கிரீன் ரெவல்யூஷன் உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி MS சுவாமிநாதன் அட்மிஷன் என்ன பண்றாங்க உள்ள கொண்டு வர்றாங்க. பசுமை புரட்சினா என்ன சார் அப்படின்னா, பசுமை புரட்சியின் நோக்கமே வந்து உணவு உற்பத்தியை வந்து தண்ணீர் அடையணும். முக்கியமா கோதுமை, நெல் ரெண்டும் தண்ணீர் நம்மளுக்கு திருப்தியா போதுமான அளவுக்கு நமக்கு ஸ்டாக் இருக்கிற நம்மகிட்ட வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு என்ன சார் பண்றாங்க அப்படின்னா, பசுமை புரட்சி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வீரிய விதையை பயன்படுத்துறாங்க. 2வது நவீன நீர்ப்பாசனத்தை பயன்படுத்துறாங்க, நவீன நீர்ப்பாசனம். 3வது செயற்கை உரத்தை பயன்படுத்துறாங்க, செயற்கை உரம். 4வது இயந்திரத்தை டிராக்டர் இந்த மாதிரி இயந்திரத்தை என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பசுமை புரட்சி என்ன பண்றாங்க கொண்டு வந்து உணவு உற்பத்தி தண்ணீர் அடைகிறாங்க. இது யாரெல்லாம் யார் கொண்டு வந்தான்னு பாத்தீங்க அப்படின்னா MS சுவாமிநாதன் இதோட டைரக்டரா இருக்கார். சுவாமிநாதன் தான் என்ன பண்றாங்க இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இவரெல்லாம் என்ன பண்ற பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுறோம். அதே சர்வதேச அளவுல பசுமை தந்தை யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நார்மன் போர்லாக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா 1969 டு 1974 வரைக்கும் என்ன பண்றாங்க கொண்டு வர்றாங்க. சரியா? சரி, இப்ப இந்த காலங்களில் யார் பிரதமர் இருக்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, ஜவஹர்லாலுடைய பொண்ணு இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்காங்க. சரிங்களா? சரி, இங்க என்ன முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா நிலைத்தன்மையின் கூடிய வளர்ச்சி, ஒரு ஸ்டேபிலிட்டா இருக்கணும். ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு வளர்ச்சினா ஒரு நேரா கரெக்டா இருக்கணும், குரோத்தா இருக்கணும். அது ஒரு ஏற்றமா இருக்கக்கூடாது, இறக்கமா இருக்கக்கூடாது, ஒரே ஸ்டேபிளா போய்கிட்டே இருக்குன்றக்காக தான் கொண்டு வர்றாங்க. சரியா? சுயசார்பை அடைதல் கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. ஓகே, இதோட மாடல் யாரும் பாத்தீங்க அப்படின்னா அசோக் ருத்ரா, ஆலன் எஸ் மான் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் காட்கில் மாதிரி, காட்கில் திட்டம்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல அப்படியே சொல்லிக்கணும். இந்த பேர் நீங்க புதுசா பார்த்திருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த பேர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒருவேளை இது இல்லாம இது இருந்துச்சுன்னா நீங்க இதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இல்ல ரெண்டுல இது இருந்துச்சுன்னா காட்கில் திட்டத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, காட்கில் மாதிரி காட்கில் திட்டம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவங்களுடைய மாடலை தான் இங்க கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த காலகட்டத்தில் என்ன முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிலைத்தன்மையோட வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிகழ்வு என்ன பண்றாங்க கொண்டு வர்றாங்க. இந்திரா காந்தி சில முக்கியமான தீர்க்கமான முடிவுகள் என்ன பண்றாங்க இங்க எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இந்திரா காந்தி அம்மையால் 14 பெரிய தேசிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இந்திய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எந்த வருஷம் 1969 கொண்டு வர்றாங்க. ஏன் சார் இந்த வங்கிகளை வந்து தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் வங்கிகள் பொதுவாகவே வந்து பணக்காரர்களுக்காக பணி செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. பணக்காரர்களுக்காக வேலை செஞ்சுட்டு பணக்காரர்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்க ஒரு வங்கி கணக்கு தொடங்குறாங்க, அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியா முழுக்க இருக்கணும், இந்தியா கீழ்த்திட்ட மக்களுக்கு போகுன்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்றாங்க வந்து இந்த 14 வங்கியுமே தேசியமயமாக்குறாங்க. தேசியமயமாக்கிட்டு ஒரு சாதாரண விவசாயிகள் கடன் வழங்கணும் அந்த திட்டத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ நோக்கமே இந்த மக்களுக்கு, அடிப்பட்ட மக்களுக்கு பயன்படணும். அந்த விவசாயிகளுக்கு, தொழில்துறைக்கு, சாதாரண மக்களுக்கு கடன் கிடைக்கணும், அவங்களும் டிரான்சாக்ஷன் வச்சுன்றதுக்காக தான் இந்த வங்கியில நான் தேசியமயமாக்கி கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுது. இந்த இடத்துல வேற நடக்குது. இந்த காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர், அதாவது வங்கதேச விடுதலைக்காக என்ன பண்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து வங்கதேச விடுதலை வந்து அங்க நடத்துது. குடும்ப கட்டுப்பாட்டுக்கும் தொடங்கப்படும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை வந்து இங்கதான் என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க. மக்கள் தொகை நம்ம வந்து அதாவது எக்ஸ்ல போயிட்டு இருக்கு, பெருக்கத்துல போய்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணு கட்டுப்படுத்துன்றதுக்காக இந்த 4ஆம் ஐந்தாண்டு கொண்டு வர கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் பாது. எந்த 5ஆண்டு திட்ட காலங்களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்படுது அப்படின்னா இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரி, இது இலக்கு பாத்தீங்க அப்படின்னா 5.7% இலக்கு வச்சிருக்காங்க. அடைஞ்சிட்டாங்கன்னா அடையல, இது தோல்வி. ஸோ ஒவ்வொரு 5ஆண்டு படிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன் எதை பார்க்கணும்னா இயர்ஸ் பார்த்துக்கணும். சரி, எது பார்க்கணும், இயர்ஸ் பார்க்கணும். ஏன்னா அதோட என்ன நோக்கம் இருக்குன்னு பார்க்கணும், அதோடைய மாடல் என்னன்னு பார்க்கணும், அதோட இலக்கு என்னன்னு பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. சரியா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதோடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1974 டு 79 வரைக்கும் கொண்டு வராங்க. சரியா? ஆனா 1978 என்ன ஆகுது அப்படின்னா இது முடிஞ்சிருது. 1978 என்ன முடிஞ்சது. ஏன்னா காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சர் மொரார்ஜி தேசாய் தலைமையில ஒரு அரசாங்கம் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில ஒரு அரசாங்கம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க இந்த திட்டத்தை 78 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே,
இது பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வறுமை ஒழிப்பு தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும், முழுக்க முழுக்க வறுமை ஒழிப்பு, வறுமை இருக்கக்கூடாத கொண்டு வராங்க. அரிபி கட்டோவா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள்னா வறுமையே வெளியேறு. இதோட பொருள் என்ன, வறுமையே வெளியேறுங்கிற கான்செப்ட்ல இதை சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. மெயினா வந்து வறுமை ஒழி, வேலை வாய்ப்பு என்ன பண்ணும், வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் இங்க என்ன இருங்க, அங்க வறுமை இருக்காதுல்ல. ஓகே. இது என்ன மாடல் சார் அப்படின்னா டிடி தார் மாடல்ல என்ன பண்றாங்க, இதை கொண்டு வர்றாங்க. ரொம்ப மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வறுமை ஒழிக்கணும், அது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, ஒரு 20 அம்ச திட்டத்தை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. 20 அம்சம் 1/1 ஸ்டேஜ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அங்க வறுமை இருக்காது. கல்விக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது, சுகாதார இம்பார்ட்டன் கொடுக்கறது, வேலை வாய்ப்பு இம்பார்ட்டன் கொடுக்கறது, வறுமை, இந்த மாதிரி நிறைய 20 அம்ச திட்டத்தை என்ன பண்றாங்க உள்ள கொண்டு வர்றாங்க. வேற என்ன சார் இங்க நடக்குது அப்படின்னா பிராந்திய கிராமப்புற வங்கியில் RRBS பேங்க் என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க. சரியா? ரீஜினல், அதனால என்ன மீனிங், ரீஜினல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க, இது இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க. இந்த பேங்க் பாத்தீங்கன்னா நரசிம்மன் குழுவின் பரிந்துரைப்படி என்ன பண்றாங்க உள்ள கொண்டு வராங்க. நரசிம்மன் குழு தான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு பேங்க் வரணும், கிராமப்புறங்களுக்கு என்ன பண்ணும் இம்பார்ட்டன், வங்கி வந்து ரொம்ப அங்க செயல்பட்டா தான் வளர்ச்சி இருக்குன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. சரியா? இந்த திட்டம் மத்தியில் ஆட்சியில் ஜனதா கட்சியால் ஒரு வருடம் முன்னதாகவே என்ன நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ ஐந்தாவதுல முக்கியமானது வறுமை ஒழிப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5ஆம் வறுமை ஒழிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சுழற்சி திட்டம். இந்த சுழற்சி திட்டம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, காங்கிரஸ் இல்லாத முதல் அமைச்சரை வந்து ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 5 இயர் பிளான்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க. சரியா? ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஓராண்டு திட்டமா ஒரு பிளான் பண்ணி கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்ப நம்ம காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்து திரும்ப இந்த 6வது ஆண்டு என்ன பண்றாங்க, தொடங்கிடுறாங்க. ஓகேவா? இந்த சுழற்சி திட்டம் பார்த்தீங்கன்னா 78 to 79 வரைக்கும் என்ன பண்றது இருக்கு. ஜனதா கட்சி அரசாங்கம் 5ஆம் திட்டத்தை நிறுத்திவிட்டு ஓராண்டு திட்டங்களை அடிப்படையாக கொண்ட சுழற்சி திட்டம் என்ற புதிய கருத்து மொரார்ஜி தேசாயால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1980 காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது இது கைவிடப்பட்டது. இதுக்கு ஒரு யார் இந்த இதை வடிவமைச்சானது, வடிவமைப்புன்னு சொல்றாங்க. ஒரு கொஸ்டின் வரும். இந்த சுழற்சியத்தை யார் வடிவமைத்தான்னு பாத்தீங்கன்னா கன்னார் மிட்டல் அப்படின்றவர் தான். யாரு? கன்னார் மிட்டல் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, இதை வடிவமைச்சிருக்காங்க. இது இலக்கு வந்து ஓராண்டா சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம். அது கூட என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் ஆட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. ஓகேவா? சரி, நம்ம இது வரைக்கும் எது பார்த்திருக்கோம், முதல் 5ஆண்டு திட்டத்துல இருந்து 5ஆம் திட்டம் பார்த்துட்டு சுழற்சி திட்டம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இது பார்ட் 1. அடுத்து பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 12 வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம 5 இடத்துல பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன் சொல்றேன், இந்த வரக்கூடிய டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால அந்த 5 இடத்துல படிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.